ஒரே ஒரு தடவை இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், இனி கடையில் சாப்பிடவே மாட்டீங்க. காரசாரமாக ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலையே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 200 கிராம் எலும்பில்லாத சிக்கனை எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஷெஸ்வான் சாஸ், தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் 20 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் 1.5 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வதக்கி விட்டுக்கலாம். 2 முட்டையை நல்லா அடித்ததுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கலாம். இதை மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் ஸ்கிராம்பிள்டு எக்காக இதை எடுத்துக்கலாம். முட்டை நல்லாவே வெந்து வந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை இது கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். சிக்கன் துண்டுகள் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே வானிலையில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ், ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நீலவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். நீலவாக்கில் நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 5 பீன்ஸை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது கூட 2 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்குற வரைக்கும் அதிக தீயில வதக்கி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஷெஸ்வான் சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த சிக்கன் துண்டுகளை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நாம் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை 1 நிமிஷத்துக்கு அதிக தீயில கலந்து விட்டுக்கலாம். ஒரு கப் அளவு வடித்த சாதத்தை இது கூட சேர்த்து 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு அதிக தீயில வதக்கி விட்டுக்கலாம். சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்து
3 நிமிஷத்துக்கு அதிக தீயில வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே வறுத்த முட்டையை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.